நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. இந்த வீடியோ சேனலிலே இறைவனுடைய சிறப்புகளை எப்படி வந்தாரு, அவருடைய சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம ஒன்றுனா விளக்கமா மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கோம். ஒரு அவதாரத்துடைய சிறப்பு, போன வாட்டி அங்காள பரமேஸ்வருடைய சிறப்பை அவர் தாட்சாணி உருவத்திலிருந்து எப்படி வந்தார் என்ற ஒரு பெரிய பிரமாதமாக நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பூலகத்தில் இந்த கார்த்திகை மாதம் பிறந்துருச்சுன்னா எங்கே பார்த்தாலும் ஐயப்ப மாலை போட்டிருக்காங்க. அந்த ஐயப்பனுடைய மாலை தான் அது ஒரு அவதாரத்துடைய சிறப்பை அம்பாள் பூலகத்தில் கொடுத்துருக்கா. ஆனால் இவரெல்லாம் அந்த ஐயப்பனுடைய சிறப்பெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தச்சுரூபமான ஒரு வடிவம். தச்சுரூபமான இவங்கெல்லாம் கருவில் உருவாகிறவங்க இங்கேயே பூலக சரத்திலே மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு அவதாரம். ஆனால் இவருடைய சிறப்பு என்னென்னா, ஆதி காலத்தில் 48 நாள் ஒரு விரதம் இருந்தாங்க. இப்போ வர வர 48 நாள் நம்ம சொல்ல விரும்பல, அவங்க பிரியும். பக்தினா என்ன, கடவுளுடைய சிறப்பு என்ன, ஒரு மண்டலம் என்ன அப்படின்ற ஒரு நிகர் இருந்தது. இப்போ எல்லாமே ஒன்றா போயிடுச்சு. ஃபேவரெட்டு மாதிரி டென்ட்டு போகிறான்னு சொல்லுவாங்க, ஃபேவரெட்டு. அந்த மாதிரி ஃபேவரெட்டில் போயிட்டுருக்கு. இறைவனுடைய லைட்டு எங்கே பார்த்தா லைட்டு எரிஞ்சிட்டாவே கடவுள் வந்துட்டா மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்தில் தீப்பெட்டி பிடிச்சிட்டு போவாங்க. இறைவன் அந்த தீப்பெட்டியில் எரிஞ்சிட்டு வரான், அதில் வருவான். ஆனால் இருட்டாக இருக்கும், இருட்டில் பிடிச்சிட்டு போவாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் ஒளி விளக்கு, கோடி கணக்கில் செலவு பண்ணுறாங்க, வந்துட்டாங்க கடவுள்ன்றாங்க. நம்ம அதான் சொல்ல விரும்பல, இயற்கையினுடைய சிறப்பை தான் சொல்லிட்டு வந்து இயற்கையில் உருவானவர் சக்தி 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 எடுத்த ஐயப்பா ஐயப்பா, சக்தி சக்தி எடுத்த ஐயப்பா ஐயப்பா, இதன் மீண்டெடுத்த மெய்யப்பா, ஈசன் உன்னை மீண்டெடுத்த மெய்யப்பா மெய்யப்பா, சக்தி சக்தி ஈண்டெடுத்த ஐயப்பா ஐயப்பா, ஈசன் உன்னை ஈண்டெடுத்த மெய்யப்பா, ஜெகத்தில் மெய்யப்பா. இந்த மெய்யப்பனை தேடி சென்றால் கையப்பா, இந்த மெய்யப்பனை தேடி சென்றால் கையப்பா, கையப்பனை பாடி சென்றால் ஐயப்பா, ஐயப்பனை பாடி சென்றால் புண்ணியமே கோடிப்பா, ஐயப்பனை பாடி சென்றால் புண்ணியமே கோடிப்பா, புண்ணியமே கோடிப்பா, புண்ணியமே கோடிப்பா, சக்தி 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 எடுத்த ஐயப்பா, இதன்மை எடுத்த மெய்யப்பா மெய்யப்பா நீ ஐயப்பா, மெய்யப்பா நீ ஐயப்பா. இந்த ஐயப்பன் இந்த கார்த்திகை மாசத்துல இந்த ஜெகத்துல பெரிய ஒரு பிரமாதமாக எங்க பார்த்தாலும் மேல அந்த ஐயப்பனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருவர் 48 நாள் ஒரு மண்டல பூஜை செய்து அந்த மெய்யனை இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி ஏறிக்கொண்டு சிறப்பை சொல்றேன், மனதார நினைத்து 48 நாள் விரதம் இருந்து அந்த ஐயனை உங்க கையில இருப்பான், கையில மெய்யப்பேன். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுடைய ஐயப்பனுடைய சிறப்பை இந்த பிடிபி சேனலிலே சொல்றோம். ஏன் சொல்றேன்னா, இப்போ அது மாதிரி இங்கே மாலை போடுறாங்க, இங்கே போய் பெசல் நகரில் போய் இறக்கிடுறாங்க, இங்கே மாலை போடுறாங்க, எங்கேங்க சபை ஐயப்பன்னா சபரி, திருப்பதின்னா திருப்பதி, எங்க பார்த்தா தென் திருப்பதி அந்த திருப்பதி, இதெல்லாம் பலாபலன் ஒன்று இருக்குல்ல. பேப்பருக்கும் கல் சிலைக்கும் வித்தியாசம் இல்லை. கல் சிலையில தண்ணி ஊற்றலாம், அதே பேப்பர் கல் சிலை மாதிரி ஒரு பேப்பர்ல தண்ணி ஊற்ற முடியுமா? தெரிஞ்சிடும். இதுதான் இறைவனுடைய சிறப்புக்கு இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி இந்த ஐயப்பனுடைய பெருமையை இந்த பிடிபி சேனலிலே பாருங்க. 48 நாள் விரதம் இருந்து உங்க பலாபலனை தேடுங்க. ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.